குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கஹானியில் செகண்ட் லெசன் பாருங்கள். தூத் மீம் பானி, அதாவது பாலில் வந்து தண்ணி. இதையும் வந்து நீங்கள் சாராம்சம், இந்த ஸ்டோரி தெரியும், சாராம்சம் படிச்சிங்க, எக்ஸாமுக்கு அதுதான் வரும். அதில் வந்து நீங்கள் சுருக்கமாக இந்த கதையை எழுதணும். கஹானிக்கா சாராம்சு. ஏக் வியாபாரி தான், ஒரு வியாபாரி இருந்தான். வகு தூத்கா வியாபார் கர்த்தாதா, அவன் வந்து பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான். வகு தூத் மேம் ஆதா பானி மிலாக்கர் பேச்தாதா, அவன் என்ன பண்ணுறான், பால் கறந்துட்டு அந்த பாலில் வந்து பாதி தண்ணியை கலந்து விற்பனை செஞ்சிட்டு இருந்தான். ஏக் தின், ஒரு நாள், வகு ஏக் படி ரகம் லேக்கர் காய் கரீத்னே பாஜார் கயா, அவன் ஒரு நாள் ஒரு அதிக பணத்தை எடுத்துகிட்டு கடைத்தெருவிற்கு இன்னொரு பசு வாங்கிறதுக்காக, மாடு வாங்கிறதுக்காக போகிறான். ராஸ்தே மேம், வழியில், உஸ்னே ஏக் தாலாப் தேக்கா, வழியில் ஒரு குளத்தை பார்க்குறான். உஸ்னே தாலாப் மேம் நகாக்கர் தோடி தேர் ஆராம் கர்னா சாகா, இந்த குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வகு ரூபியைக்கு தைலி, அந்த பணப்பை இருக்கு இல்லையா, அந்த நீச்சே ரகுகர் தாலாப் மேம் நகானா உதரா, அந்த பணப்பையை கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறான், குளத்தில் நகானே குளிக்கிறதுக்கு உதரா இறங்குறான். தாலாப்கே கினாரே ஏக் பேடுதா, அந்த குளத்தின் கரையில் வந்து ஒரு மரம் இருந்துச்சு. உஸ்பர் ஏக் பந்தர் ரகுத்தாதா, அங்கே வந்து ஒரு குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. வகு பந்தர் தைலிகோ அநேக்கி சீஜ் சமச்கர், அது என்ன பண்ணுச்சு, அந்த பையை பார்த்துட்டு இது சாப்பிட்ற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஊபர் லே கயா, மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஈசே தேக்கர், அதை பார்த்து வியாபாரி டர் கயா, வியாபாரி வந்து பயந்துட்டான். உஸ்னே பந்தர்கோ டராயா அவுர் தமக்காயா, அவன் என்ன பண்ணான், உடனே அந்த குரங்கை வந்து பயமுறுத்தணும், மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லேகின் பந்தர்னே ஈஸ்கி, அந்த மாதிரி பண்ணுறான், விரட்டுறான், அதை ரொம்ப மிரட்டுறான். ஆனால் பந்தர்னே ஈஸ்கி கோயி பருவாகு நகிக்கி, அது வந்து அதை பற்றி அதை கவனிக்கவே இல்லை. ஊஸ்னே ரூபியேக்கு தைலிக்கோ கோலா, அந்த பையை வந்து திறந்து பார்க்குது. ஏக் ரூபியா பாணிமேம் டாலா, ஒரு பணத்தை அந்த பையில் இருக்கிற அந்த காசு எடுத்து ஒன்று வந்து தண்ணியில் போடுது. ஃபிர் ஏக் ரூபியா ஜமீன் பர் டாலா, அப்புறம் இந்த பக்கம் வந்து தரையில் போடுது, தண்ணியில் போடுது, தரையில் ஒன்று போடுது. ஈஸ்வர் பந்தர்னே தைலிக்கே ஆதா ரூபியாக்கோ பானி மேம் டாலா அவோர் ஆதே ரூபியேக்கோ ஜமீன் பர் டாலா, பாதி காசை இந்த பக்கம் ஒன்று தண்ணியில் போடுது, இந்த பக்கம் ஒன்று தரையில் போடுது. இப்படி பணத்தை வந்து மாற்றி மாற்றி தூக்கி போடுது. வியாபாரினே ஜமீன் பர் படே ரூபியேக்கோ லே லியா, தரையில் விழுந்த பணத்தெல்லாம் பொறுக்கி எடுக்கிறான். உஸ்கோ மாலும் ஹுவா, அப்போ தான் அவனுக்கு புரியுது, கி பந்தர்னே பானிக்கே பைசேக்கோ பானி மேம் டாலா தியா ஹை, அந்த குரங்கு வந்து தண்ணி ஊற்றின காசெல்லாம் தண்ணியில் போடுது. தூத்துக்கே பைசேக்கோ ஜமீன் பர், பணம், அந்த பால் பணத்தெல்லாம் வந்து தரையில் போடுது. வியாபாரினே மன்ஹி மண் சோச்சா, அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். பந்தர்னே சஹி நியாயக்கியாகை, அந்த குரங்கு வந்து சரியாக தான் செய்யுது, தண்ணி ஊற்றின அந்த காசெல்லாம் வந்து தண்ணியில் போகுது, பால் காசெல்லாம் வந்து தரைக்கு வருது. சீக்கு பாப்கி கமாயி கபி நகி பஜாத்தி, அதாவது பாவத்தில் சம்பாதிக்கிற எதுவுமே வந்து நம்மள்கிட்ட இருக்கிறதில்ல. அது வந்து குரங்கு என்ன பண்ணுச்சு, தண்ணியில் வந்த காசெல்லாம் தண்ணிக்கு போயிடுச்சு, பால் காசெல்லாம் தரைக்கு வந்துடுச்சு. இதை மனசில் யோசித்து அப்போ தான் புரிஞ்சுக்கிறான். ஓகே, இந்த கதையை படிச்சிங்க, எக்ஸாமில் நல்லா எழுதி மார்க் வாங்குங்க. ஓகே, பாய்.